ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தையல் மிஷினில் நண்டுக்கால் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நண்டுக்கால் வந்து நம்ம பார்க்கலாங்க. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க நண்டுக்கால் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு நண்டுக்கால். இது வந்து நம்ம எந்த துணியில் தைப்போம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு, சாரீ ஓரம் அடிக்க, காட்டன் கிளாத் தைக்கிறதுக்கு, இந்த மாதிரி துணிகளுக்கு வந்து இந்த நண்டுக்கால் வந்து மேக்ஸிமம் எல்லா மிஷின்லையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க நண்டுக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நண்டுக்கால். இந்த நண்டுக்கால் வந்து நம்ம எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஆரி ப்ளவுஸு, எம்ப்ராய்டரிங் ப்ளவுஸு, பைப்பிங் தைக்கிறதுக்கு, இந்த மாதிரி நம்ம துணிகள் தைக்கிறதுக்கு இந்த ஒரு சைடு நண்டுக்கால் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். நான் என் சின்ன மிஷினில் டபுள் சைடு நண்டுக்கால் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த நண்டுக்கால் வந்து நம்ம கலட்டிட்டு நம்ம வந்து ஒரு சைடு நண்டுக்கால் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கும், தையல் வந்து புதுசாக பழகிட்டு இருக்கவங்களுக்கும், நண்டுக்கால் வந்து கழட்டி மாட்ட தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தையல் மிஷினில் நண்டுக்கால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க ரவுண்டாக. நீங்கள் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணி விடணும். லூஸ் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரூவும் தனியாக வந்துடும், அதே மாதிரி நண்டுக்காலுமே உங்களுக்கு தனியாக கழண்டு வந்துடும். இப்போ வந்து நம்ம ஸ்க்ரூவை நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் டச் பண்ணி நீங்கள் ஆனில் போட்டுட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி நண்டுக்கால் வந்து நம்ம கழட்டி எடுத்துட்டோங்க. 2 நண்டுக்கால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க சைடில். அந்த ஹோலில் தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு சைடு நண்டுக்கால் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாங்க. நண்டுக்காலை வந்து மேலே தூக்கி விட்டுருங்க, ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம நண்டுக்கால் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். நண்டுக்காலை வந்து கரெக்டாக அந்த ஊசிக்கு நேராக வைங்க. வச்சுட்டு 2 விரலில் அந்த நண்டுக்காலை அழுத்தி பிடிச்சிக்கோங்க. கீழே வந்து உங்களுக்கு கேப் தெரியும் பாருங்க. நீங்கள் அந்த கேப் தெரிகிற மாதிரி அந்த நண்டுக்காலை மேலே தூக்கி இறுக்கமாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணணும். நீங்கள் அந்த நண்டுக்காலை பிடிக்காம டைட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகாது, கழண்டு கீழே விழுந்துடும். அதனால 2 விரலில் அந்த நண்டுக்காலை மேலே ஏற்றி இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த ஊசி பார்த்தீங்கன்னா மிஷின் ஊசி வந்து அந்த நண்டுக்காலுக்கு நடுவில் ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்குள்ளே வந்து அந்த ஊசி வந்து போயிட்டு வரணும். அப்படி போயிட்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நண்டுக்கால் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அந்த ஊசி கரெக்டாக அந்த ஹோல்குள்ளே போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் அந்த ஸ்க்ரூ வந்து ரொம்ப டைட்டாக வந்து பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் தைக்கையிலேயே உங்களுக்கு நண்டுக்கால் வந்து கலந்து விழுந்துடும். இல்லை அப்படின்னா ஊசி உடையிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம ஒரு சைடு நண்டுக்கால் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க. இப்போ அந்த நண்டுக்காலை கலட்டிட்டு இப்போ டபுள் சைடு நண்டுக்காலை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மெத்தேடில் நம்ம வந்து ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு 2யும் தனியாக கலட்டி எடுத்துடலாம். ஸ்க்ரூவும் தனியாக வந்துடும், நண்டுக்கால் உங்களுக்கு தனியாக கலந்து வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு நண்டுக்கால் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாங்க. இப்போ நம்ம ஸ்க்ரூ வந்து தனியாக கழட்டி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நண்டுக்கால் வந்து நீங்கள் மேலே ஏற்றி இறுக்கமாக பிடிக்கணும். பிடிச்சிட்டு நடுவில் அந்த ஹோல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹோலுக்கு பக்கத்தில் அந்த நண்டுக்கால் வந்து வைக்கணும். வச்சுட்டு அந்த நண்டுக்காலும் அந்த ஹோல் வந்து கரெக்டாக ஒரே அளவில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்க்ரூ மாட்டையில் கரெக்டாக போய் உட்காரும். அதனால் அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணுங்கள். இப்போ வந்து டபுள் சைடு நண்டுக்கால் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். டைட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து ஊசி வந்து கரெக்டாக அந்த ஹோலில் வந்து போகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கை சக்கரத்தை சுற்றினீங்க அப்படின்னா இந்த ஊசி வந்து கரெக்டாக அந்த நண்டுக்காலுக்குள்ளே அந்த ஹோல்குள்ளே வந்து போயிட்டு வரணும். நம்ம வந்து ஊசியை வந்து கரெக்டாக அந்த ஹோல்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் கை சக்கரத்தை சுற்றணும். சுற்றினீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஹோல்குள்ளே அந்த ஊசி போயிட்டு வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து நண்டுக்கால் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.